ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு ஆர்டிஇ 2025 விண்ணப்பிக்கும் முறை. போன வீடியோவில் ஆர்டிஇனா பார்த்தோம். ஆர்டிஇனா ரைட் டு எஜுகேஷன். கம்பல்சரி ஒரு குழந்தைய ஒரு பெற்றோர்கள் பெற்றெடுக்கிறாங்கன்னா அவங்கள ஸ்கூலில் சேர்க்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை. அந்த அரசாங்கத்தோட கடமை என்னென்னா, பள்ளியில் சேர்ந்த குழந்தைக்கு சரியான கல்வி கொடுக்க வேண்டியது அரசோட கடமை. அதே மாதிரி கம்பல்சரி 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாரையும் பாஸ் போடணும், யாரையும் ஃபெயில் பண்ணக்கூடாது. அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்கணும். கரெக்டான டீச்சர்ஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ், ட்ரிங்கிங் ஃபெசிலிட்டிஸ், கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணி கொடுக்கணும். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாமே ஃப்ரீ. இதுவே தனியார் ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டோம்னா 100 சீட்டில் 25 சீட்டு ஃப்ரீ ஷீட்டாக வருமானத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொடுக்கணும். வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அந்த தனியார் ஸ்கூலில் நம்ம எப்படி ஃப்ரீயாக குழந்தைகளை சேர்க்குறதுன்னு. விண்ணப்பிக்க தகுதி. ஃபஸ்ட்டு வயது. எல்கேஜிக்கு 3 வயது முதல் 4 வயது குழந்தைகள். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டுக்கு 5லேருந்து 6 வயது குழந்தைகள். வருமானம் ஆண்டுக்கு 2 லட்சம் வரை. தேவையான ஆவணங்கள்: பிறப்புச் சான்றிதழ், ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு, இபி பில், இன்கம் சர்டிஃபிகேட், ஜாதி சான்று, குழந்தையின் புகைப்படம். பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வேணும். குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு வேணும், இபி பில் வேணும், இன்கம் சர்டிஃபிகேட் வேணும், ஜாதி சான்று, குழந்தையின் புகைப்படம். விண்ணப்பிக்கும் நடைமுறை: www.rte.dnschools.government.in. தேவையான ஆவணங்களை ஸ்கேன் செய்து அப்லோடு செய்து விருப்பமான பள்ளிகளை தேர்வு செய்யவும். அப்ளிகேஷன் நம்பர் பெறுவீர்கள். லாட்ரி முறையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதுக்கு வெப்சைட் என்னென்னா rte.dnschools.government.in. அங்கே போயிட்டு தேவையான ஆவணங்களை நீங்கள் ஸ்கேன் செய்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூல், இப்போ சென்னையில் அடையாறில் ஒரு ஸ்கூலை சூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்துடும். அது எப்படி இருப்பாங்கன்னா லாட்ரி முறையில். இப்போ ஒரு 1000 அப்ளிகேஷன் வந்திருக்குன்னா லாட்ரி முறையில் உங்களுக்கு தேர்ந்தெடுத்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கவர்மெண்ட் நிர்ணயித்த அந்த தனியார் பள்ளி கட்டணம் இலவசம். இப்போ ஃபீஸ் கவர்மெண்ட் ஒரு 12,500 சொன்னாங்கன்னா அந்த 12,500 தான் ஃப்ரீ. ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒவ்வொரு ஸ்கூலில் எல்கேஜிக்கே 1 லட்சம் இருக்குது. சொல்ல வேண்டாம், எவ்வளோ இன்ஜினியரிங் படிக்கிறதோட நம்மளுக்கு ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஃபீஸ் அதிகம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 50,000 ஃபீஸ் ஒரு 5ஆவதுக்குன்னா 12,500 போக மிச்சம் 37,500 கட்டுற மாதிரி இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுதான். அதுக்கப்புறம் தனியாரின் 25% இருக்கைகள் ஆர்டிஇ மாணவர்களுக்கு ஒதுக்கப்படும். கல்வி கட்டணம், புத்தகங்கள், யூனிஃபார்ம் இலவசம். கல்வி கட்டணம், புத்தகங்கள், யூனிஃபார்ம் இலவசம். ஆனால் அவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஃபீஸ்னு ஆர்டிஇ மாணவர்கள்ட்டையும் அவங்க பணம் பறிக்கிறதா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இதுதான் தமிழ்நாடு ஆர்டிஇ 2025 விண்ணப்பிக்கும் முறை. வயது எல்கேஜிக்குனா வயது 3லேருந்து 4 வயதாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்னா 5லேருந்து 6 வயசாக இருக்கணும். வருமானம் ஆண்டுக்கு 2 லட்சத்துக்கு கீழே இருக்கணும். தேவையான ஆவணங்களை பிறப்புச் சான்றிதழ், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இபி பில், இன்கம் சர்டிஃபிகேட், ஜாதி சான்று, குழந்தையின் புகைப்படம் கம்பல்சரி வேணும். விண்ணப்பிக்கும் முறை www.rte.dnschools.government.in முறையில் நீங்கள் அப்ளை பண்ணணும். தேவையான ஆவணங்களை ஸ்கேன் செய்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். அதை லாட்ரி முறையில் உங்களுக்கு தேவையானதை கொடுப்பாங்க. இது தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகளில் 25% இருக்கைகளை ஆர்டிஇ மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், புத்தக கட்டணம், சீருடை கட்டணம் இல்லாமல் வழங்குறது தான் தமிழ்நாடு ஆர்டிஇ 2025 விண்ணப்பிக்கும் முறை. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.